தஞ்சாவூரில் தவிக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக பின்தொடர்ந்தவர்களில் விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சரி, காலேஜ் போயிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 11:30 ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கான், போய் பாருங்க. இவனுக்கு பிரெயினில் அடிபட்டிருக்கு, இன்னும் ஒன்றும் முடிவு சொல்லலை. கல்லூரிக்கு செல்வதாக சொல்லிவிட்டு விஜயை பார்க்க சென்ற மகன் இன்று உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக மனவேதனையுடன் கூறுகிறார் இந்த தந்தை. வேலூர் கூட்டத்தை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் தவிக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக திருச்சி விமான நிலையம் வந்திறங்கிய விஜய் சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் சென்றார். விஜயை நேரில் காணும் ஆர்வத்தில் வழிநெடுகிலும் அவரது வாகனத்தை ரசிகர்கள், தொண்டர்கள் பின்தொடர்ந்தனர். ஆபத்தை உணராமல் விஜய் வாகனம் செல்லும் வேகத்திலேயே இளைஞர்கள் பைக்குகளை இயக்கினர். விஜயுடன் செல்ஃபி எடுக்கவும் முயன்றனர். அப்போது வடம்பக்குடியில் நின்று கொண்டிருந்த காவல்துறை வாகனம் மீது பைக் மோதியதில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். திருச்சி கீழ கல்கண்டார் கோட்டையைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் விக்னேஷுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மற்றொரு இளைஞரான ஆரோனுக்கு இடுப்பில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இளைஞர் விக்னேஷ் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விஜய் ரசிகரான தனது மகன் கல்லூரிக்கு செல்வதாகத்தான் தன்னிடம் கூறியதாக பால் வியாபாரியான தந்தை பாண்டியன் வேதனையோடு கூறினார். ஒரு ஆள் காலையில் சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கே மீட்டிங் அப்படின்னு. சரி, காலேஜ் போயிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த ஃபோன் வந்து விஜய் ரசிகர் வந்த பையன் தான். இவனுக்கு பிரெயினில் அடிபட்டிருக்கு, இன்னும் ஒன்றும் முடிவு சொல்லலை சார். 48 மணி நேரம் ஆகுன்றாங்க. நான் பண்ணுறேன்னே புரியல. பிகாம் 3rd year சார். இதனிடையே தவிக கூட்டம் முடிந்து தொண்டர்கள் வீடு திரும்பிய போது வல்லம் பிரிவு சாலை அருகே 2 பைக்குகள் மோதிக்கொண்டன. விபத்தில் துர்கா, கலைமணி, முத்து ஆகிய 3 படுகாயமடைந்தனர். முன்னதாக செங்கிப்பட்டியில் தவிக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு செல்வதற்கு தொண்டர்கள் முண்டியடித்தனர். விஜயை பார்க்கும் ஆவலில் பலர் தடுப்புகளை உடைத்து ஓடியதால் கீழே விழுந்தனர். விஜயின் கரூர் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. சேலம் பரப்புரையிலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தனது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என தொண்டர்களுக்கு விஜய் வேண்டுகோள் வைத்தார். இருப்பினும் அதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தொண்டர்களும் ரசிகர்களும் இதுபோன்ற ஆபத்தான செயல்களை தொடர்ந்து கொண்டே வருகின்றனர். அவர்களை கண்டிப்புடன் ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை விஜய்க்கு நிச்சயம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றனர்.